என்டிஏ கூட்டணி ஏறுமுகம், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு பதில். ஒரே வரியில் சொல்லணும்னா என்டிஏ கூட்டணி ஏறுமுகம். என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சு மோடி தலைமையில் வந்து மாநாடு போட்டாங்களோ அதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஏறுமுகத்தில் தான் இருக்கிறது. எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்தது. அதிமுக, பாஜக மட்டும் 2 கட்சிகளுமே இருந்தது என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும். அந்த ஆஃப்டர் மதுராந்தகம் மீட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்துருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி ரொம்ப நாட்களாகவே கடந்த 4-5 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்ட வந்து அதாவது பிரிந்து கிடந்த அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம், இதனாலேயே வலுவிழந்த அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் பரவி கிடந்தது. அதாவது பிரிந்து கிடந்த அதிமுக, இதனாலே இந்த காரணத்தாலே வலுவிழந்த அதிமுக. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பலமிழந்து காணப்பட்டது. எந்த ஒரு கட்சி ஜெயிக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எலெக்ஷன் சைக்காலஜின்னு சொல்லலாம். ஒரு தேர்தல் உளவியலாகவே இது பார்க்கப்படுகிறது. யார் அதாவது தோக்க போறவங்களுக்கு எதுக்குப்பா ஓட்டு போட்டுக்கணும், அதான் அந்த கட்சிக்காரன் அவனுக்கு ஓட்டு போடுவான். இப்போ திமுகனா திமுக, அதிமுக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி வெகுஜன மக்களாக பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு உளவியல் இருந்துகிட்டு இருக்குது நமக்கு.